மக்களே, நான் சிவகாமி சிவகன் செட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருக்கேன்னா, தேவகோட்டை நகர பள்ளிக்கூடம். எஸ்! நாளைக்கு நாங்கள் எல்லோரும் குன்றக்குடிக்கு காவடியோடு நடக்க போகிறோங்க. மொத்தம் 105 காவடி இந்த வருஷம் குன்றக்குடிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, தேவகோட்டை கண்ணாடியார் வீடை சேர்ந்தவங்க வெள்ளி காவடி இந்த வருஷம் பண்ணியிருந்தாங்க. நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை காவடி இருக்குது மொத்தம்னு சொல்லி அறிவிப்பாங்க. யார் யார் தூக்குறாங்கங்கிறதையும் அந்த இதில் மைக்கில் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் காவடி யாருக்குன்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. அதில் இந்த வருஷம் தேவகோட்டையை சேர்ந்த கவிஞர் பழனியப்ப ஐயா அவங்களோட மகன் வழி பேரனுக்கு அந்த சீட்டு விழுந்திருக்கு. அந்த பையன் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பையன் தான். வெளியில் வர்றப்ப அந்த பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அந்த வேல் காவடி தான். அவங்க வரப்போ சந்தன மாலை போடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காவடியெல்லாம் நகரப்பள்ளிக்கூடத்தில் ஒன்றா கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த தீபம் காமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள். அதுக்கு அளவே இல்லைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அந்த கோஷம் இடும்போது கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக நிம்மதியாக அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தீபம்லாம் ஆகி முடித்து காவடி வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீனா பிள்ளையார் கோயிலில் ஆரம்பித்து நகர சிவன் கோயிலேருந்து அங்கேருந்து கிளம்பி கருதாவூரணி பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் எங்கள் சின்னாயா வீட்டு வழியாக எங்கள் ஃப்ளாட் வழியாக வரும் காவடி. அதுக்காக தான் எங்கள் ஃப்ளாட்டில் எல்லாருமே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெள்ளவூரணி பிள்ளையார் கோயில் வழியாக அப்படியே சிலம்பணி விநாயகர் கோயிலில் ஹால்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் காவடி கிளம்பும். காவடிக்காரங்கெல்லாம் அங்கேயே ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கிடணும், வீட்டுக்கு போகக்கூடாது. இனி நாளை காலையில் 5 மணிக்கு நடக்கிறதுக்காக நானும் என் பையனும் கிளம்பிடுவோம். எங்கள் மாமா ஃபேமிலியும் வராங்க எங்களோட. ஸோ நிறைய பேர், நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய பேர், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நடக்க போகிறோம். நாளைக்கு மார்னிங் நடக்கிறதுல சந்திக்கலாம். பாய்.